ஒன்றும் தேவும் உலகும் உயிரும் மற்றும் யாதும் இல்லா அன்று நான்முகன் தன்னோடு தேவர் உலகோடு உயிர் படைத்தான். தேவர்கள்லேருந்து ஆரம்பிச்சு மனிதர்கள் என்ன, மிருகங்கள் என்ன, பறவைகள் என்ன, சின்ன சின்ன மைக்ரோ ஆர்கானிசம் என்ன, எல்லாத்தையும் அவன் தான் படைக்கிறான். படைப்பதோடு மட்டும் இல்லாமல் அந்த தேவர்களை படைத்தவனும் அவன்தான். அந்த தேவர்களுக்கு குருவாக இருந்து வழிகாட்டி அவர்களை நல்ல நிலைக்கு அழைத்து செல்பவனும் அவன்தான். அப்போ படைத்து அந்த தேவர்களுக்கு நல்வழியும் காட்டுவதால் தான் நாராயணன் சுரேஷகா என்று அழைக்கப்படுகிறான். சுரன் என்று தேவர்களுக்கு பேர். சுரர்கள் என்றால் தேவர்கள், அவர்களுக்கு எதிரி, சுரர்களுக்கு எதிரி தான் அசுரர்கள் என்று அழைக்கப்படுகிறார்கள். அப்போ சுரர் என்றால் தேவர், சுரேஷகா என்றால் அந்த தேவர்களுக்கு தலைவனாக, அவர்களை படைத்தவனாக, அவர்களுக்கு வழிகாட்டியாக, குருவாக, அனைத்துமாக, தேவர்களுக்கு தலைவனாக அனைத்துமாக இருந்து அவர்களுக்கு வழிகாட்டுபவன் என்று பொருள். அதனால் தான் நாராயணன் சுரேஷகா என்று அழைக்கப்படுகிறான். இன்னைக்கு கூட மாடர்னா சுரேஷ்னு பேர் வச்சுக்கிறா பாருங்க. அதெல்லாம் விஷ்ணு சஹஸ்ரநாமத்தின் 86வது திருநாமம். சுரேஷகா என்பதன் ஒரு மாறுபட்ட வடிவம் தான். நாமும் நித்தியபடி சுரேஷாய நமஹா என்ற இந்த திருநாமத்தை சொல்லி வந்தால் நமக்கும் நாராயணன் நல்வழி காட்டுவான். இனி